இந்த தேவனுடைய மனுஷன் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வரும்போது அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய ராஜா ஒடுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சிம்சோனை உண்டு பண்ணினார், உருவாக்கினார், அபிஷேகித்தார். ஒரு ஸ்பெஷலாக அவனை ஆண்டவர் வச்சார். ஆனால் அந்த பெலிஸ்தியர் ஜனங்கள்கிட்ட கேட்குறாங்க, தலைவர்களிடத்தில் கேட்குறாங்க, இதில் உங்களுக்கு ஒருத்தன் இருக்கிறான் சிம்சோன், அவனை எங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருங்க, இல்லை பிடிச்சி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களை கொடுமைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனால தான் அந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வரப்போகிறது, இவர்களால் தான் ஓரளவாவது அவங்க பயந்துருக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் இவங்க அத்தனை பேரும் சிம்சோனுக்கு முன்னாடி நிற்பாங்க பாருங்க, நின்று கேட்பாங்க, இந்த மாதிரி உன்னை நாங்கள் அவன்கிட்ட பிடிச்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல சிம்சோன் அதை ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்குவார். அவன் கேட்பாரு, சரி பரவாயில்ல, நீங்கள் என்ன தாராளமாக பிடிச்சி அவன் கையில் கொடுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் என் மேலே விழுறது இல்லைன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரோடு நடக்கிறவங்க, நீங்கள் என்ன மறைமுகமாக தாக்கி என்னை கொல்ல மாட்டீங்கன்னு மட்டும் எனக்கு ஒரு பெர்மிஷன், எனக்கு ஒரு கொடுத்துருங்க, என்னோட பேசிடுங்க. மற்றபடி நீங்கள் அவன் கையில் என்னை பிடிச்சி கொடுக்குறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவன் என்ன அந்நியர் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, விரோதமானவன் என்ன எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் என்னை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கு காலை வேளையில் இந்த காரியத்தை தியானிக்கும் போது மனிதர்கள் பாருங்க, அவர்களுக்காகவே வந்தவர் தான் சிம்சோன். அவங்கள காப்பாற்றுவதற்காக தான் ஆண்டவர் அவரை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனால் இன்னொரு ப்ரெஷர் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் தப்பிக்க போறானோ சாக போறானோ எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவங்கள காப்பாற்ற போறாங்க அப்படின்றதுக்காக பிடிச்சி கொடுக்கல, செத்தாலும் பிழைச்சாலும் இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்கப்பா, அதனால அவனை பிடிச்சி கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு தன்னை காப்பாற்ற வந்தவங்கள்ட்டே சொல்றாங்க. அப்படின்னா மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்படின்னா 90% மனிதர்கள் ஒரு காலம் நம்ப தகாதவர்கள், நம்பவே முடியாது. இன்றைக்கு ரொம்ப அழகாய் பெருமையாய் எப்படியோ பேசுறவங்க அடுத்த நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலா சேஞ்ச். ஒரு நிமிஷத்துல, ஒரு விஷயத்துல, ஒரு தோல்வியில நம்ம ஜெயமா இருக்கிற வரைக்கும் தான் நம்மோட ஜெயமாய் பேசுவாங்க. ஒரு இடத்துல விழுந்துட்டோம், ஒரு இடத்துல தோற்று போயிட்டோம், அதுக்கப்புறம் தான் சிலரை பற்றி நமக்கு தெரியும். அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற நான் மனிதனை பிரியப்படுத்துகிறவர் அல்ல. யாரை பிரியப்படுத்துகிறவர் அப்படின்னா தேவனே பிரியப்படுத்துகிறவர். அதனால நான் இன்றைக்கு காலையில் வந்திருக்கிறது உங்களை பிரியப்படுத்துறதுக்கு ஆண்டவரே. ஆனால் நீ ஒரு நாள் என்னை என்ன பண்ண மாட்டீர் என்றார், யார் முன்பாகவும் விட்டு கொடுக்கவே. சிம்சோனை எல்லாருமே மறந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு கழுதையினுடைய தாடை எலும்புல 1000 பேரை கொன்னுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு பெரிய பயத்தை அந்நியர்களுக்குள்ளே கொண்டு வந்தவன் தான் சிம்சோன். ஆனா அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை மாவரைக்க வைக்கும் போது ஒருத்தர் கூட அவனுக்காக போய் நிக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஒரு நபர் கூட. எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நீ தப்பு பண்ண, நீ தொழிலாளருடைய மடியில போய் படுத்து கிடந்த, உனக்கு இதெல்லாம் தேவைதான்ப்பா, உனக்கு இது தேவைதான், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவரோட இருக்கிறவன், நீ எதுக்கு அங்கே போன, உன்னை யார் அங்கே போக சொன்னா, நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. இப்படி போறவங்க கண்டிப்பா பாடம் அனுபவிச்சு தான் வாங்கணும். கர்த்தரை இப்போ உன்னை கைவிட்டாரா, ஆண்டவரே உன்னை விட்டு போயிட்டாரா. ஆனா 1000 பேர் குற்றப்படுத்தும் போதும் கடைசியில் சிம்சோன் இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் என்னை நினைச்சிருங்க ஆண்டவர்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு பழைய பலத்தை திரும்ப கொடுத்தார்ல. அதுதாங்க கர்த்தர், அதுதாங்க தேவன், அதுதான் தேவன். இந்த உலகமே நம்மை குற்றப்படுத்தும் போது கர்த்தர் சமூகத்தில் போய் நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நம்மை மன்னித்து திரும்பவும் கிருபை கொடுக்கிற தேவனை போல யாரும் இந்த உலகத்துல இல்லை. நம்புறவங்க அப்படி மேலே எழுப்பி நின்று ஹல்லேலூயா நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை காட்டில் நீர் ஒருவரே பெரியவர். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர்தான் பெரியவர், நீர்தான் பெரியவர். ஆண்டவரே முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீர்தான் பெரியவர்.
நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. மனிதர்கள் ஒன்றுமில்லை, மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே, நீர் மாறாதவர். சொல்லுங்க ஆண்டவரே, ஒருவர் தான் மாறாதவர். ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் மாறாதவர், நீர் ஒருவர் தான் மாறாதவர். ஹல்லேலூயா. என் பாடுகள் வேதனைகளை எல்லாம் மறக்க பண்ணுகிறவர் நீர்தானே ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் ஒருவர் தான், நீர் ஒருவர் தான், நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. ஆயிரங்களை பார்த்தாலும், ஆயிரம் ஜனங்களை பார்த்தாலும் உங்களை விட ஆண்டவரே, உங்களை விட நேசிக்கிறவர், உங்களை விட தட்டி கொடுக்கிறவர், உங்களை விட என்ன உயர்த்துகிறவர் வேறு யாருமே இல்லப்பா. எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு ஈடாகுமா ராஜா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஈடாகுமா ஆண்டவரே? ஈடாகாது. உங்க அன்பிற்கு ஈடாகாது. நீங்க என் மேல வச்ச பாசத்துக்கு ஈடாகாது. நீங்க என்ன நடத்துனதுக்கு ஈடாகாது. ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரத்திலே 1வது அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னொரு விசை வாசிக்கலாம். 264வது பக்கத்தில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 264 பேஜ் நம்பர் வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை படியே விசுவாசிக்கிறவாயாய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம், நீங்கள் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராமா, பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசியருக்கு எழுதும் போது, தேவனுடைய மனிதன் எபேசியருக்கு எழுதும் போது அப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஒன்று. இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தேவனுடைய ஆழங்களை அறிய முடியும், கர்த்தர் யார் என்று அறிய முடியும். இப்படிப்பட்ட நிறைய காரியத்தை இந்த வேதத்திலே இந்த பகுதியை எழுதின ஆக்கியோன் எழுதுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளியாக பார்க்கிறதற்கு கண்கள் இருக்கிறது. நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம், ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனா உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அகக்கண், உள்ள ஒரு கண் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அது அவர்கள் எப்படி சொல்லுகிறாங்க என்று தெரியாது. ஆனா வேதத்தின்படி உண்மை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு மாம்சத்துக்குரிய கண் இருக்கிறது போல உள்ளான கண் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் உள்ள நம்முடைய மனசுல இருந்து பார்க்கிறது போல ஒரு கண்ணை கொடுத்திருக்கிறார். அந்த கண்கள் யாருக்கெல்லாம் திறக்கப்படுகிறதோ அவர்கள் தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அறிந்து கொள்ள முடியும். சிலர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள்.
ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா என்ன அப்படின்னா அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. நீங்கள் தாவீதினுடைய குடும்பத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் தாவீதினுடைய குடும்பத்தார் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான், அவருக்கு பலி செலுத்துகிறவர்கள் தான், அவருக்காக போய் நிற்கிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். ஆனால் அத்தனை பேர் இருந்த போதிலும் அவனுடைய சகோதரர்கள் போய் கோலியாத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். அங்கே இருக்கிற யாராலுமே ஜெயிக்கணும், அவன் ஒரு சாதாரணமான ஆளு, நம்முடைய தேவன் பெரியவர் அப்படின்னு அவர்களால யோசிக்கவே முடியல. எந்த காரியத்தையுமே அவர்கள் கர்த்தருக்காக நிற்கிறார்கள், வைராக்கியமாய் நிற்கிறார்கள், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், எல்லா குவாலிட்டியும் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் அவருடைய மன கண்கள் திறக்கப்படாததுனால கோலியாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறதற்கு அவங்களுக்கு தைரியம் கூட வரவே இல்லை. ஆனால் சின்னவன் தாவீது, அவனுக்கு எந்த பழக்கமும் இல்லை, அவன் அப்படி இதற்கு முன்பாக போரிட்டதும் இல்லை. ஆனால் அவனுடைய மன கண்கள் திறந்ததுனாலே வேதம் சொல்லுது அவனோடு போரிடுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்திற்காக நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய மன கண்களை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். நீங்கள் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். 119ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 119வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 119ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 18வது வசனத்தை வாசிக்கும் போது, உமது வேதத்திலே உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னா, உம்முடைய வேதத்திலே உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். அப்போ ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு உலக பிரகாரமாய் பார்த்து நான் தெரிந்து கொள்கிற கண்கள் எனக்கு போதாது. அவன் வேதத்தை வாசிக்கிறார், வேதத்தை நேசிக்கிறார், அவன் படிக்கிறதுக்கு ஆள் வைத்திருக்கிறார், எல்லாமே இருந்தாலும் அந்த மகத்துவத்தை நாம் வெளி தோற்றமாய் என்னுடைய வெளி கண்களை வைத்து வெளி தோற்றத்தில் இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம், சம்பவத்தை வாசிக்கலாம். ஆனா நான் உள்ளே இருக்கிற ஆழங்களை, இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒண்ணு தேவை, என்னுடைய மன கண்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திறந்தருளும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன், கவனிங்க. நம்ம நிறைய பேர் வேதத்தை கூட வாசிக்கிறார்கள். நான் 5 டைம் முடிச்சிட்டேன், நான் 6 டைம் முடிச்சிட்டேன், நான் 10 டைம் வாசித்தேன். ஆனா எல்லாம் மனப்பாடமா வாசிச்சுட்டே போவோம். அதுல எந்த பலனும் அவங்களுக்கு இருக்காது. ஏதோ கணக்கிற்காக நான் இத்தனை டைம் வாசிச்சேன் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர வேற அதுல பலன் இல்லை. ஆனால் சிலரை பாருங்க, ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு 9 மாதம் 10 மாதம் 1 வருடம் வரைக்கும் கூட ஒரு அதிகாரத்தை வாசிச்சு முடிக்க முடியாது. இதுக்கு எத்தனை மணி நேரம் பைபிளை வாசிக்கிறீங்க கேட்டா, ஒரு நாள் எப்படி ஒரு 2 மணி நேரமாவது பைபிள்ல உட்கார்ந்துடுறேன், ஆனா ஒரு அதிகாரத்தை முடிக்க முடியல. அந்த ஆழங்கள், அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய மன கண்கள் அப்படி திறக்கும் போது ஆண்டவர் அப்படியே ரகசியங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்போ நமக்கு மிக தேவையானது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய உள்ளான கண்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னா திறக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்கள். இது மாத்திரமல்ல, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது வழியருகே உட்கார்ந்த 2 குருடர்கள் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆமென் சொல்லுங்கள். 34வது வசனம், இயேசு மனது உருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென் சொல்லுங்க. சோ அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒன்று தேவை, நம்முடைய மன கண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் தரணும். ஆமென். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள். எல்லாரும் கர்த்தர் பேசுவாரே, ஆனால் நமக்கு செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நமக்கு பிரகாசமுள்ள மகத்துவங்களை அறியும்படி, அவருடைய நன்மையை அறியும்படி, ஆண்டவரே எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மன கண்களை எனக்கு நீ தருவீர் ராஜா.
பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தருவீராக. ஆமென் சொல்லுங்கள். இதை நீங்கள் இன்று முழுவதும் இந்த வார்த்தைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல ஆண்டவரிடத்தில் அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல கிறிஸ்தவனா இந்த உலகத்தில் வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாம்ச கண்ணு திறந்திருந்தா பத்தாது, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களையும் திறக்கப்படாதவர்களையும் வேறு பிரித்து விடலாம். ஆண்டவர் உங்களுக்கு திறக்கணும்னு நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் நாளாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவன், ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டவன். ஆனா அவனுடைய கண்கள் திறக்கப்படலை. பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் அவனுடைய மனக்கண்ணை திறக்கிறாரு. திறந்ததற்கு பிறகுதான் ஐயோ தனக்கு முன்பாக இருக்கிற தண்டனை இன்னதென்று அவனுக்கு தெரிகிறது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா திறக்கப்பட வேண்டும். நான் முதலாவதாக வேதாகம கல்லூரிக்கு உள்ள என்ட்ராகும் போது எனக்கு பைபிளை பற்றி எதுவுமே தெரியாது, ஊழியத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஒன்று, எங்க பாஸ்டர் சொல்றதற்கு கீழ்ப்படிவேன். அவர் சொல்றதுனால தான் பைபிள் காலேஜுக்கு போனேன். மற்றபடி எனக்கு தனியாக ஆண்டவர் என்னை பார்த்து பேசி நீ ஊழியத்துக்கு வரணும் அப்படின்ற தரிசனத்தை நான் பார்த்ததில்லை. இல்லைன்னு ஏதோ ஒன்று மூலமாக நான் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் அதற்கு முன்பாக கற்றுக்கொண்டதே இல்லை. சரி, பாஸ்டர் சொல்லிட்டாரு நம்ம பைபிள் காலேஜுக்கு போவோம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் தப்பா பைபிள் வாசிச்சுட்டு தான் அந்த உள்ள என்றானே. ஒரு நாள் ஒரு 3 மாதங்கள் தாண்டுகிறது. அது வரைக்குமே எனக்கு ஊழியத்தை குறித்த ஒரு பெரிய பிடிப்பு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த 3வது மாதம் அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியும் போது ஒரு பாஸ்டர் தியாலஜி சப்ஜெக்ட் ஒன்று எடுத்தார். அப்போ அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் அதை பற்றி அவர் ப்ரீச் பண்றாரு, அந்த டீச்சிங் எடுக்கிறாரு. அவர் பேச 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 என்னுடைய உள்ளான ஒரு கண்கள் திறந்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னுடைய கண்ணை கர்த்தர் திறந்தாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலே சொன்னா அதற்கு முன்பாக நான் ஊழியத்திற்காக எத்தனையோ செய்திருக்கிறேன். எங்க பாஸ்டருக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன். இந்த சர்ச்சில் இருக்கிற மொத்த வேலையும் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் மேல அன்பு செலுத்தி இருக்கிறேன், ஜெபம் பண்ணி இருக்கிறேன், பைபிள் வாசிச்சிருக்கிறேன். ஆனா அதற்கு முன்பாக நான் ஜெபித்த ஜெபத்திற்கும் வாசித்த வேதத்திற்கும் செய்த ஊழியத்திற்கும் அதற்கு பின்பாக நான் பண்ணதுக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அந்த மன கண் எனக்கு திறந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் மேல இருக்கிற பாசம் இன்னும் அதிகமாயிருச்சு, விசுவாசம் இன்னும் அதிகமாயிருச்சு. அதற்கு பிறகுதான் ஊழியத்துல கர்த்தருக்காக செத்தா கூட நிக்கணும் அப்படின்ற வைராக்கியம் அதுக்கு மேல அப்புறம் தான் வந்துருச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி எப்படா ஊருக்கு போவோம், திரும்பி விடுவாங்களா, ஒரு 10 நாள் லீவுக்கு போய் ஊர்ல போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாமா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கிட்டே வந்துச்சு. அப்படியே நோட் பண்ணி பஸ் என்னைக்கு வரும், என்னைக்கு புக் பண்ணலாம், என்னைக்கு செமஸ்டர் முடியும். ஆனா என்றைக்கு ஆண்டவர் அந்த மனக்கண்ணை திறந்தாரோ அதற்கு பிறகு எல்லாம் அழிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழணுன்ற பெரிய எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கணும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை மாறும், உங்க சிந்தை மாறும், நீங்க ஆண்டவரை தேடுகிறது மாறும், உங்களுடைய ஜெபம் மாறும், உங்களுடைய வேத வசனத்தை அந்த தியானம் எல்லாமே மாறும். எப்ப தெரியுமா? உங்களுடைய மன கண்கள் திறக்கப்படும் போது. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்க பிள்ளைங்க தலை மேல கை வச்சு நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும். நான் நேற்றைக்கு இரவில் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கும் போது பிள்ளைகளுக்காக தான் ஸ்பெஷலா ஜெபிச்சேன். எதுக்காகன்னா, அவங்க பாஸ்டரா இருக்கிறதுனால ஊழியம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. எங்க அப்பா பாஸ்டர் தானே, நானும் ஊழியத்தை செய்யலாமே, இப்படி எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா நான் நம்புறேன், இல்லை, அவங்க மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு ஊழியம் செய்யக்கூடாது, குருடாக்கப்பட்டு ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவரே அவங்க மனக்கண்கள் திறந்து ஊழியம் செய்யணும். மனக்கண்கள் திறக்கப்படாம ஊழியம் செய்யலாம், மனக்கண்கள் திறக்கப்படாம விசுவாசியா இருக்கலாம், மனக்கண்கள் திறக்கப்படாம ஜெபம் பண்ணலாம். ஆனா மனக்கண்கள் திறக்கப்படாம பெரிய வெற்றி அடைய முடியாது, ஆண்டவருடைய சித்தத்தை 100% நிறைவேற்ற முடியாது. அதற்காக என் பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரை. எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவனை ஒரு கார்னர்ல கொண்டு போய் நிக்க வச்சு அவன் மனக்கண்ணை மட்டும் திறந்துருங்கன்னு ஜெபம் பண்ணேன். அதனால இந்த ஜெபத்தை கேட்கிற, இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஆண்டவருடைய பிள்ளையை, உங்க பிள்ளைகளுக்காக வேற ஒன்றும் ஜெபம் பண்ணாதீங்க. உங்க பிள்ளை தூரத்துல போறானா, உங்க பிள்ளை ஆண்டவரை விட்டு தூரத்துல இருக்கிறார்களா, நீங்க ஜெபிங்க, ஆண்டவரை அவன் மன கண்கள் திறக்கப்படுவதாக,
அவன் மனக்கண்கள், என் மகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், என் மகனுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், என் கணவனாருடைய மனக்கண்கள், என் பிள்ளையினுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிங்க. அவங்க மனக்கண்கள் திறந்தா போதும், கர்த்தர் சமூகத்தில் வந்து விழுந்துருவாங்க. ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை முழு பலத்தோடு சொல்லுங்கள், எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தருளும், என் பிள்ளைகளுடைய மனக்கண்களை ஆண்டவரே நீர் திறந்தருளும், ஆண்டவரே நீர் திறந்தருளும், ஆண்டவரே. ஹல்லேலூயா.